بسم الله الرحمن الرحيم. அதாவது கசர் தொழுகை எப்ப நம்ம தொழுவணும் அப்படின்னு கேட்கிறாங்க. தொழுகையில 4 ரக்காத்து தொழுகைகளை 2 ரக்காத்தாக தொழுகிறதுக்கு பேரு கசரு. அது யாருக்கு அது மாதிரி அனுமதி இருக்குன்னு கேட்டா, உள்ளூரை விட்டு புறப்பட்டு வெளியூருக்கு போறாங்கல்ல, வெளியூர்காரங்களுக்கு 4 ரக்காத்துக்கு பதிலாக என்ன செய்யலாம், 2 ரக்காத் தொழுவலாம். இப்ப நான் சென்னையில் இருக்கக்கூடிய நான் ஒரு விழுப்புரத்துக்கு போறேன் என்று சொன்னால், விழுப்புரத்தில் போய் லோஹரு, அசரு, இஷா இந்த 3 தொழுகைகளையும் 4 ரக்காத்துக்கு பதிலாக 2 ரக்காத்தா தொழுது கொள்ளலாம். இதுக்கு பேர் கஸ்ருங்கிறது. இது யாருக்கு இந்த சலுகை என்று கேட்டா, ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு அவருடைய பிரயாணம் அமைந்திருக்க வேண்டும். ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு போறாருன்னு வைங்க, அவருக்கெல்லாம் சலுகை கிடையாது. ஒரு 15 கிலோமீட்டருக்கு போனாலும் சலுகை கிடையாது. ஊர் எல்லையை தாண்டி ஒரு 25 கிலோமீட்டருக்கு மேல, 25க்கு மேல உள்ள தூரத்திற்கு பிரயாணம் இருக்குமையானால், அந்த மாதிரியான ஆளுக்கு என்ன இருக்கிறது, கசரு செய்வதற்கு மார்க்கம் சலுகை கொடுத்திருக்கிறது. இதுக்கு எந்த விதமான கால வரம்பும் சொல்லப்பட கிடையாது. ஒருத்தர் காலமெல்லாம் கூட பிரயாணத்தில் இருப்பாரு, போய்கிட்டே கூட இருப்பாரு. போய்கிட்டே இருந்தாருன்னா 10 வருஷம் போய்கிட்டே இருந்தாலும் 10 வருஷம் என்ன செய்யலாம், அவரு கசரு செய்து கொள்ளலாம். அதே மாதிரி பிரயாணம் என்று சொல்வது, மார்க்கத்தில் பிரயாணம்னா நம்ம என்ன விளங்கிடக்கூடாதுன்னா, போய்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும்தான் பிரயாணம் நினைச்சிடக்கூடாது. நம்ம போய் வெளியூர்ல தங்கினா கூட அது கூட பிரயாணம் தான். உள்ளூருக்கு வர்ற வரைக்கும் நம்ம எதுல தான் இருக்கிறோம், பிரயாணத்துல இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை ஜெயித்து வெற்றி கொண்டு அந்த மக்காவுடைய நிர்வாகத்தை அமைப்பதற்காக வேண்டி மக்காவுக்கு போனாங்க. போன உடனே மக்காவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து மறுபடியும் எந்த பயணமும் மேற்கொள்ள மக்காவில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு 19 நாள் வரைக்கும் மக்காவில் இருந்தாங்க. இந்த 19 நாள் வரைக்கும் அவங்க இந்த ஊரை விட்டு வேற எங்கேயும் போகவும் இல்லை, பிரயாணப்படவும் இல்லை, வெளியூர்ல இருக்கிறாங்கிற ஒரு அர்த்தம் தான் இருக்கே தவிர பிரயாணத்திலேயே இருந்து கொண்டே இருக்கவில்லை. அப்படி இருந்தும் கூட 19 நாட்களும் அவங்க என்ன செஞ்சாங்க, 4 ரக்காத் தொழுகைகளை 2 ரக்காத்தாக தொழுதார்கள். அந்த வகையில பிரயாணம் என்றால் போய்கிட்டே இருக்கிறது மட்டும் பிரயாணம் கிடையாது. நம்ம வெளியூர்ல போய் இருந்து விட்டோம் என்று சொன்னால், உள்ளூருக்கு வர்ற வரைக்கும் அது எவ்வளவு நாள் வெளியூர்ல தங்கினாலும் சரி, நம்ம யார் தான், பிரயாணி தான். நம்ம நோக்கம் போய்கிட்டு சேரத நம்முடைய இலக்கு என்ன, அப்படி அங்க போய் இருக்கிறது இல்லை, ரவுண்டு தான். இங்க இருந்து போறோம், திருப்பி இங்க வந்துருவோம். திருப்பி வருவதற்கு உரிய காலம் சிலருக்கு 1 மாசமா இருக்கலாம், சிலருக்கு 1 வாரமா இருக்கலாம். அதனால பிரயாணம் இல்லைன்னு ஆகிவிடாது. அந்த வகையில வெளிநாடுகளுக்கெல்லாம் நீங்க எல்லாம் போய் 1 வருஷம் 2 வருஷம் இருக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க அங்கே தங்கி விடுவதற்காக போய் இருக்கவில்லை, அதையே உங்கள் ஊராக ஆக்கி கொண்டு நீங்கள் இருக்கவில்லை. நீங்கள் நினைத்தால் கூட உங்களை பிரஜை உரிமை தரமாட்டான், நீங்க ஆக கூட முடியாது. நீங்க எப்படி இருந்தாலும் நம்ம ஊருக்கு தான் வரப்போறீங்கன்னா அது பிரயாணத்திற்குன்னு அர்த்தம். எப்படி இருந்தாலும் இங்கதான் வந்தாகணும்னு சொன்னா, நீங்க இருக்கிறது என்ன, பிரயாணம், சபர் தான். பஸ்ல ஏறி உட்கார்ந்தா தான் சபர்னு கிடையாது, ஊரை விட்டு வெளியே இருக்கிற வரைக்கும் சபர் தான். இது மார்க்கத்தில் நீங்க விரும்பினீர்களே ஆனால், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் 4 ரக்காத்துக்கு பதிலாக 2 ரக்காத் தொழுது கொண்டால் அது நீங்கள் அந்த சலுகைப்படி செய்ததாகுமே தவிர மார்க்கத்தில் குற்றமா ஆகவே ஆகாது. அதே நேரத்தில் இன்னொன்றை நம்ம மனிதனுடைய பலவீனங்களையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். என்ன பலவீனங்களை கருத்தில் கொள்வது என்று சொன்னால், ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி பழகி கொள்கிறோமோ, அதுவே நம்ம எதை அதிகமாக செய்கிறோமோ அதுவே நம்முடைய பழக்கமாக மாறிவிடும். ஒரு 10 நாள் 15 நாள் 1 மாசம் அப்படி செஞ்சோம்னா அது யாபத்துல கரெக்டா உள்ளூருக்கு வந்தோம்னா கரெக்டா ஆக்கிடுவோம். இப்படியே பல வருடங்கள் தொழுது பழகிட்டோம்னு சொன்னா, உள்ளூருக்கு வரும்போது என்ன செய்யும், லோகருக்கு 4 ரக்காத்துக்குள்ள 2 ரக்காத்து தொழக்கூடியவர்களாக நம்ம அப்படியே நம்ம சுபாவமே மாறிவிடும். அதே மாதிரி 2 தொழுகைகளை சேர்த்து ஜம்மு செய்யறோம் இல்லையா, அப்படி தொழுதே பழகுனவர்களுக்கு 3 வேளை தான் அவங்களுக்கு தொழுகைக்கு அவங்களுடைய சுபாவம் அமையுமே தவிர 5 வேளையும் தொழுகிறதுக்கு அவங்களுக்கு அதுக்கு நாளாகும், அதை திரும்பி அந்த பயிற்சி எடுப்பதற்கு. அப்படியெல்லாம் பயந்தோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், பேசாம அவ்வப்போது மார்க்கத்தில் சலுகை இருக்கிறதுனால எப்பவாவது ஒரு ரேரா ஒரு அரிதாக என்ன செய்யணும், 4 ரக்காத் 2 ரக்காத் தொழுது விட்டு மற்ற நேரத்தில் எல்லாம் முழுமையாக சலுகை தான். இது சட்டம்லாம் கிடையாது. கண்டிப்பா 4 ரக்காத் 2 ரக்காத் தொழும் ரூல் ஒன்றும் கிடையாது. அதனால என்ன செய்யலாம், இடையிடையில் இந்த மாதிரி பண்ணிக்கொண்டு
நம்முடைய வழக்கமாகவே அது ஆயிராத அளவுக்கு என்ன செய்யணும், இருந்து கொள்வது பேணுதலானது என்று நம்மளா சொல்றோம். இதுக்கு ஒரு மார்க்கத்தில் இது சொல்லல, நம்மளா யோசிச்சு பார்த்து என்ன செய்யறோம், இந்த கருத்தை நம்ம சொல்றோம். ஆனால் நீங்கள் காலமெல்லாம் நீ கசர் தான் செய்வேன், நான் வெளியூர்ல தான் இருக்கேன் என்று ஒருத்தர் செய்வாரையானால் அவரை மார்க் அடிப்படையில் குற்றப்படுத்த முடியாது. அதுக்குரிய பதில். இந்த சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பெரிய அளவில் வளர்ந்து விட்டது. பெரியவர்கள் வளர்ந்த பிறகு குக்கிராமங்கள் வரைக்கும் நல்லா வியாபித்திருக்கிறது. அங்க உள்ளவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, தௌஹீதுக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்று இறங்குகிறார்கள். அப்படி இறங்கக்கூடியவர்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்கு 30 லட்சம் 40 லட்சம் என்று பெரிய அளவில் பட்ஜெட்டை போட்டுக்கொண்டு அது மாதிரி வசூல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்படி நம்ம பெரிய பட்ஜெட்ல நம்ம செய்யலாமா, அல்லது அதுக்கு ஏதாவது தலைமையிலிருந்து ஒரு நெறிமுறைப்படுத்தி அதுக்கு ஏதாவது ஒரு லிமிட் பண்ற மாதிரி இருக்குதா? இதுதான் அவருடைய கேள்வி. பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வீண் விரயம் செய்வது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு பொருளாதாரத்தை செய்யக்கூடாது, வீணாக்க கூடாது. இப்ப பள்ளிவாசல் கட்டுதல் என்பது அவங்க தேவைக்காக வேண்டி ஒரு மாடிக்கு பதிலா 2 மாடி கட்டுறாங்கன்னு வைங்க, அதுக்கு செலவாகத்தான் செய்யும். 2 மாடிக்கு பதிலா 3 மாடி கட்டுறாங்கன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு செலவாகத்தான் செய்யும். இப்படியான செலவு செய்யும் பொழுது அதுல எப்ப வீண் விரயமாக ஆகும் என்று சொன்னால், அந்த ஊர்ல ஒரு 50 பேர் கூட தேர மாட்டாங்க. அந்த ஊருடைய மொத்த ஜனத்தொகையை கொண்டாந்து வச்சா கூட இந்த பள்ளிவாசல் ஒரு புலவர் கூட நிறையாது என்கிற அளவில் இருக்கக்கூடிய ஊர்ல 4 மாடி 5 மாடி 3 மாடி 2 மாடின்னு கட்டுவார்களே. ஆனால் நம்ம காலத்துக்கு பிறகு நிறைய அது ஒரு விஷயம். அப்ப நம்ம கண் முன்னாடி தெரிகிற ஒரு கணக்கு பிரகாரம் நிறையாது இருக்கும் பொழுது அதுல கொண்டே பணத்தை கொண்டே கொட்டுவது என்பது வீணு. ஏன், நம்ம வாழ்நாள் முழுசும் அதை பயன்படுத்தவே மாட்டோம். கட்டணம் வீணா போய்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்நாள் முடிஞ்சால் கூட என்ன செய்ய மாட்டோம், அதை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் வரவே வராது. இது வீண் விரயம் என்று சொல்லலாம். சில ஊர்கள்ல சின்ன ஊர்களா இருந்தா கூட முஸ்லீம்கள் அதிகமா வாழ்ற ஊரா இருக்கும். அந்த ஊர்ல ஒரு எல்லாரும் தொழுவுறதுக்கு ஏற்ற வகையில் ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு 30 லட்சமோ 40 லட்சமோ இருக்கும். அவ்வளவு தேவைப்படும். அந்த மாதிரி இருந்து மக்கள் எல்லாம் வந்தால் அந்த அளவுக்கு அந்த இடம் தேவைப்படும் என்று நம்ம கருதினால் அதற்காக வேண்டி 30 லட்சமோ 40 லட்சமோ தேவைப்பட்ட 50 லட்சமோ செலவழிச்சு கட்டினால் அதுல குற்றமாகாது. ஏன், இன்னைக்கு உள்ள ரேட்டு விலைவாசிகள்லாம் அந்த மாதிரி இருக்கிறது. சதுரடிக்கு இவ்வளவு உண்டு போட்டு கேட்கறாங்க. ஒரு புளோர் கட்டுறதுக்கு அவ்வளவு ஆகிவிடும். அப்ப மக்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அதை கட்டுவது என்ன இதுல வராது, வீண் விரயத்தில் வராது. குடிசை போட்டோன்னு வைங்களேன், குடிசை போடுவதை விட கான்கிரீட் போடுவது சிக்கனமானதுதான். குடிசைன்னா 6 மாசம் ஒருக்கா மாத்திக்கிட்டு இருக்கணும். இது ஒன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா அது 100 வருஷத்துக்கு பேசாம கிடக்கும். அந்த செலவையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம அதை விட அதிகமான வசதிகளுக்காக வேண்டியும் அதிகமான உறுதிப்பாட்டுக்காக வேண்டியும் செலவழிக்கிறது வீணாக இருக்காது. அதே நேரத்தில் பள்ளிவாசல் என்பது அடிப்படையான விஷயங்களுக்கு தான் செலவழிக்கணுமே தவிர மினாரா கட்டுவது, அதை ஆடம்பரப்படுத்துவது, பயங்கரமான ஒரு உயர்தரமான ஒரு பெயிண்டுகளை அடிப்பது, வண்ண வண்ண விளக்குகளை போட்டு அலங்கரிப்பது, இது மாதிரியான ஒரு காரியங்களுக்கெல்லாம் செலவழிச்சாங்கன்னு சொன்னா அது கண்டிக்கத்தக்கது, தேவையற்றது. அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. பொருளாதாரத்தை போட்டுக்கிட்டு தௌஹீத் ஜமாத்தில் உள்ள எந்த ஒரு பள்ளிவாசல்களையும் நம்ம பெரிய மினாராக்கள்லாம் கட்டுவதே கிடையாது. எந்த பள்ளியிலையும் மினாரா கட்டி அதுக்குன்னு செலவழிக்கிறதுலாம் கிடையாது. அது பள்ளி பார்த்தா பள்ளின்னு தெரியணும் அப்படின்னு நினைத்தால் ஒரு சின்னதா என்ன செய்வாங்க, அந்த மாதிரி பள்ளிவாசலுக்குன்னு ஒரு அடையாளம் மக்கள் அறிந்து வைத்திருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அடையாளத்தோட ஒரு இதை கட்டுவாங்க. அது பல லட்சங்கள் எல்லாம் ஆகாது, சில ஆயிரங்களுக்குள்ள ஒரு அடையாளம் தான் இருக்கும். அப்படி செய்தார்களே ஆனால் அது தவறு கிடையாது. அதை விட்டு ஒரு காலத்திலையும் நிறைய மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல பிரம்மாண்டமா வளைச்சு கட்டுறது, அல்லது ஒரு மாடியை நிறையாத ஊர்ல 2 மாடியை கட்டுறது, அல்லது அலங்காரத்திற்காக வேண்டியும் கவர்ச்சிக்காக வேண்டியும் கூடுதலான பொருளாதாரத்தை செலவு செய்வது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு போய் மக்கள்கிட்ட போய் வசூலுக்கு போறது என்பது ஒரு அநியாயமான ஒரு காரியம். அதை நம்ம ஜமாத்தில் என்ன செய்யறது இல்ல, ஊக்குவிப்பது கிடையாது. எத்தனை பள்ளிகள் 10 லட்சம் 8 லட்சம் 12 லட்சம்ங்கிற ஒரு அளவுல தான் என்ன செய்யறாங்க, கட்டுறாங்க. குக்கிராமங்கள்ல நமக்கு தெரிஞ்சு 30 லட்சம் அளவுக்கு கட்டின மாதிரி ஒரு புகார் வரவில்லை. சின்ன குக்கிராமங்கள்ல அதிகமான மக்கள் வரமாட்டாங்க என்கிற ஒரு ஊர்ல இப்படி எல்லாம் பெருசா கட்டினாங்க என்று வரவில்லை. ஆனால் இந்த இடத்திற்கும் கட்டுவதற்கும் சேர்த்து அந்த மாதிரி 30 லட்சம் செலவாகக்கூடிய ஊர்கள்லாம் இருக்கிறது.
ஏன்னா இடத்தினுடைய மதிப்பெல்லாம் தாறுமாறா ஏறி கிடக்கிறது. ஒரு சதுர அடி இங்க சென்னை மாதிரி நகரங்கள்ல எல்லாம் சில ஏரியாக்கள்ல 10,000 அளவுக்கு போய் கொண்டிருக்கிற நம்ம இருக்கக்கூடிய ஏரியாவில எல்லாம் ஒரு சதுர அடி 10,000 ரூபாய். அப்போ ஒரு கிரவுண்ட் வந்து பார்த்தா எங்க வந்து நீங்க கவனிச்சுக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்குது. அப்ப அப்படிலாம் ஒரு 1000 சதுர அடி இருந்தாலும் அது 1 கோடி ரூபாய் ஓடி போயிடுகிறது. இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க, விலைவாசி இருக்கிறதுனால இடம் வாங்குவதற்கும் கட்டிடத்துக்கும் சேர்த்து அந்த அளவுக்கு பட்ஜெட் வரும் என்று சொன்னால் அப்படி தப்பு கிடையாது. ஆனா கண்டிப்பா நம்ம சொல்லுகிறோம், எந்த குறிப்பிட்ட ஒரு ஊர்ல அந்த ஊர்லயே மக்கள் தொகை இவ்வளவுதான், அதுல இந்த அளவு கட்டுறாங்க, இது ஓவரு, இந்த அளவுக்கு அந்த ஊருக்கு தேவை இல்லை என்று காரணத்தோடு விளக்கினாலோ, அல்லது இந்த பள்ளியில் ஆடம்பரம் பண்றார்கள், அது வந்து ஆடம்பரம் என்றால் அந்த மாதிரி உயர்தரமான லக்ஸரியான பொருள்கள்லாம் வாங்கி வைக்கிறார்கள், மினாராவெல்லாம் இது பண்ணுகிறார்கள், மினாராவுக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கிறார்கள் என்ற மாதிரியான ஒரு புகார்களோ இருக்குமே ஆனால் நிச்சயமா நம்ம தலைமையில தலையிட்டு என்ன செய்வோம், அதை நிறுத்துவோம், அதை நம்ம அனுமதிக்க மாட்டோம். மற்றவங்க மாதிரி என்ன செய்ய பார்த்து இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டுக்கோப்பான ஜமா சொன்னா நிறுத்தி விடுவார்கள். அப்படித்தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம். எத்தனையோ ஊர்களில் வந்து எங்க ஊர் பள்ளி பெருசா உங்க ஊர் பள்ளி பெருசா என்பதற்காக கட்டிவிட்டு ஒரு சஃபு கூட நிறையாது, ஜும்மாவுக்கு கூட ஒரு சஃபு நிறையாது, அந்த மாதிரியான பிரம்மாண்டமான பள்ளி எல்லாம் கட்டி வைத்திருக்கிறார்கள். மினாரா கட்டுற செலவுல 4 பள்ளிவாசல் கட்டலாம். அப்படி பெரிய மினாராக்கள் கட்டிய ஊர்கள் எல்லாம் கூட நம்ம பார்த்திருக்கிறோம். அது தௌஹீத் ஜமாத்துல நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் இருக்காது. குறிப்பிட்டு எங்கேயாவது இருப்பதை நீங்கள் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தால் நம்ம தலைமையில என்ன செய்வோம், அதை தலையிட்டு அதை தடுத்து நிறுத்தி அதை நெறிப்படுத்த முடியும். அது சில ஊர்களை பத்தி எங்களுக்கு கூட தெரியாம இருக்கலாம். அந்த ஊருக்கு எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமாக அவங்க செலவழிப்பார்கள் தெரிஞ்சா நீங்க கவனத்துக்கு கொண்டு வரலாம். அதாவது என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, சூனியம் என்பதை நீங்கள் ஏன் மறுக்கிறீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக ஆதாரபூர்வமான ஹதீசுகள்ல சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த ஹதீசுகளை நீங்கள் மறுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து ஒரு கேள்வி பதில சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள சின்ன விஷயம் கிடையாது. பல விஷயங்கள் இதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஒவ்வொன்றும் ரொம்ப விரிவாக விளக்கமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள். இதை வந்து நீங்கள் முதலாவது வழங்கிக் கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டா, இந்த சூனியம்ங்கிற விஷயத்திற்கு போவதற்கு முன்னாடி அடிப்படையான விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆதாரபூர்வமான ஹதீஸ் எது, இதுதான் அடிப்படை. ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸை நம்ம மறுக்கிறோம் தானே அந்த பேசு வருது. முதல்ல அப்ப என்ன விளங்கிக்கிறேன்னு கேட்டா, மார்க்கத்துல ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்றால் என்ன, இதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்பதற்கு 2 விஷயங்கள் இருக்கிறதுல. ஒன்னு வந்து அதை சொல்லக்கூடியவர்கள் சரியானவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக யாரெல்லாம் அறிவிக்கிறார்களோ அந்த அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் எல்லாருமே நாணயமானவர்களாக, நினைவாற்றல் உள்ளவர்களாக, நேர்மையானவர்களாக அவங்கெல்லாம் இருந்தா தான் என்ன செய்வோம், அவங்க வழியாக வரக்கூடிய செய்தியை சரியானது என்று சொல்லுவோம். அப்ப ஒரு செய்தியை வந்து அறிவிக்கிறாங்கன்னா, அப்ப நபிகள் நாயகம் அவங்க சொன்னாங்கன்னு வைங்க, அதை வந்து புகாரிங்கிற ஒரு இமாம் வந்து பதிவு செய்யறாருன்னு வைங்க, அவருக்கு நபிகள் நாயகத்துக்கு எந்த சந்திப்பும் கிடையாது. நபிகள் நாயகம் காலத்திலே புகாரி வாழ்ந்தாரே இல்ல. அப்ப நபிகள் நாயகம் சொன்னது புகாரி இமாமுக்கு வருவதாக இருந்தால் அதை ஒரு சஹாபி தான் சொல்ல வேண்டும். அந்த சஹாபி புகாரிட்ட சொல்ல முடியுமான்னா முடியாது. அந்த சஹாபி வந்து இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவாரு. யார்கிட்ட? சஹாபிக்கு அடுத்து வருவார்ல தாபி, அவர்கிட்ட சொல்லுவாரு. அவராவது புகாரி இமாம் காலத்துல வாழ்ந்தவரான கிடையாது. அவரு தபா தாபின்னு அடுத்தவர்கிட்ட சொல்லுவாரு. அவராச்சும் புகாரி இமாம் பார்த்திருப்பாருன்னா பார்த்திருக்க மாட்டாரு. அவர் அதுக்கடுத்த ஆள்கிட்ட சொல்லுவாரு. இப்படி ஒரு ஹதீஸ் வந்து புகாரி இமாமுக்கு நபிகள் நாயகம் சொன்னது வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது 5 நபர்கள் இருந்து 8-9 நபர்கள் வரைக்கும் இடையில நிற்பாங்க. புகாரிக்கு ஒருத்தர் சொல்லி அவருக்கு இன்னொருத்தர் சொல்லி அவருக்கு இன்னொருத்தர் சொல்லி அவருக்கு இன்னொருத்தர் சொல்லி அவருக்கு இன்னொருத்தர் சொல்லி அவர் நபிகள் நாயகத்தில் கேட்டிருப்பார். இப்படித்தான் ஹதீஸுகள் இல்லாம ஹதீஸ் நூல்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கும். தமிழ் மொழிபெயர்ப்புல இந்த லிஸ்ட் எல்லாம் விட்டுருவாங்க, வெறுமனே விஷயத்தை மட்டும் போட்டிருப்பாங்க. அந்த புகாரியுடைய அரபியில பாத்தீங்கன்னா உலகம் இருக்கும். நீங்க தமிழ் புகாரியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் குறிப்பிட மாட்டாங்க, அந்த விஷயத்தை மட்டும் மொழிபெயர்த்து போட்டுருவாங்க. அதனால நிறைய மக்களுக்கு இது தெரியறது இல்லை. அப்ப ஒரு புகாரிங்கிறவர் ஒரு ஹதீஸை பதிவு செய்யறாரு என்று சொன்னால் அவருக்கு இந்த ஹதீஸ் ஒரு ஹதீஸ் வந்து சேர்வதற்கு 9 பேரோ 8 பேரோ 7 பேரோ 6 பேரோ 5 பேரோ வழியாகத்தான் வரிசையா சங்கிலி தொடராக வந்து கொண்டே இருக்கும். இந்த அவ்வளவு பேர் நல்ல ஆட்களா இருக்க வேண்டும்.
இந்த இடத்துல எங்கனையாவது ஒரு இடத்துல கோளாறு வந்துருச்சுன்னு சொன்னா அந்த ஹதீஸ் சரியானது இல்ல, ஒரு பொய்யரு, ஒரு கெட்டவரு, ஒரு யாவ சக்தி இல்லாதவரு, இப்படியான ஒரு ஆள் வந்து நம்ம வந்து சொன்னார்னு சொன்னா அவர் ஆள் சரியில்லாதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அவர் தெரிவிக்கக்கூடிய செய்தி அது ஆத்தென்டிக்கான செய்தி இல்ல அப்படி நிராகரிச்சிருவாங்க. இது முதல் விஷயம். ஒரு ஹதீஸ் சரியானது என்று முடிவு செய்வதற்கு முதல் விஷயம் என்னது? சொல்லக்கூடிய ஆட்கள், அந்த செய்தியை வழி வழியாக கடத்தி வரக்கூடிய ஆட்கள் வந்து அனைவருமே நம்பிக்கையானவர்களாக இருக்க வேண்டும், உண்மையாளர்களாக இருக்க வேண்டும், எந்த ரிமார்க்கும் பெரிய அளவுக்கு ரிமார்க் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும்ங்கிறது முதல் கண்டிஷன். இது மட்டும் போதுமா? கிடையாது. ஆட்கள் சரியா இருக்கிற மாதிரியே மெசேஜும் சரியாக இருக்க வேண்டும், ஆட்களும் சரியா இருக்க வேண்டும். சரியான ஆட்கள் வழியாக சொல்லப்படுது ஒரு செய்தி, செய்தியை பார்த்தோம்னு சொன்னா இத வந்து நபிகள் நாயகம் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நமக்கே தெரியும். எதை வச்சு தெரியும்? ஒன்னு வந்து குர்ஆனுடைய போதனைக்கு மாற்றமா இருந்தால் அதை வச்சு தெரிஞ்சிடும், அல்லது உலகத்துல கண்ணு முன்னாடி நடக்கிற நடைமுறைக்கு நேர் மாற்றமா இருக்கிறது, கண்ணு முன்னாடி அந்த அந்த சொன்னபடி நடக்க மாட்டேங்குது. அப்படி இருக்குமையானால் இந்த மாதிரி விஷயத்தை நபிகள் நாயகம் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு முடிவெடுப்போம். அப்ப அந்த செய்தி வந்து நடைமுறைக்கு எதிரானதாகவோ திருக்குர்ஆனுக்கு எதிராகவோ இருக்குமையானால் அப்படிப்பட்ட செய்தி எவ்வளவு நம்பிக்கையான ஆட்கள் வழியாக வந்திருந்தாலும், எந்த நூல்ல பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அதுக்கு பேர் ஆதாரப்பூர்வமானது கிடையாது. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் என்று சொல்வதற்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கிறது. ஒன்னு, செய்தியும் சரியாக இருக்க வேண்டும், செய்தியை சொல்லக்கூடியவர்களும் சரியாக இருக்க வேண்டும். சொல்லக்கூடியவர்கள் சரியா இருக்கிறத மட்டும் வைத்துக் கொண்டு என்ன செய்யக்கூடாது? ஒரு செய்தியை வந்து சரியான செய்தி அடிச்சு முடிவுக்கு வந்துடக்கூடாது. குர்ஆனோட மோதாம இருக்குதா, எதிரா இல்லாம இருக்குதா அப்படின்னு பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு நான் சில செய்திகளை சொல்றேன் பாருங்களேன். இப்ப வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தான். இந்த குர்ஆனை அவங்க வாழுகிற காலத்திலேயே அல்லாஹ் வந்து பாதுகாத்துட்டான். அவங்க காலத்திலேயே எழுத்தர்களை கொண்டு அல்லாஹ் எழுதினான், எழுதி வைத்ததை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தான். பல சஹாபாக்களுடைய உள்ளங்கள்ல மனப்பாடம் செய்ய வைத்து இந்த குர்ஆனை அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த எந்த ஒரு குர்ஆன் வசனமும் அடுத்த சமுதாய மக்களுக்கு தவறி போகவில்லை. குர்ஆனில் இல்லாத எந்த ஒன்றும் குர்ஆனில் சேர்க்கப்படவில்லை. இப்படி நம்ம நம்பணும். என்ன நம்பணும்? இப்ப எது குர்ஆன் என்று நம்ம இடத்துல இருக்கிறதோ அந்த குர்ஆனில் எந்த ஒரு வசனமும் விடுபடவில்லை, குர்ஆன் இல்லாத எந்த ஒரு வசனமும் அதில் சேர்க்கப்படவில்லை. அந்த அளவுக்கு அது பாதுகாக்கப்பட்டுச்சு நம்ம நம்பணும். அப்படி நம்பணும்னு குர்ஆனும் சொல்லுகிறது. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாம் தான் இந்த அறிவுரையை, இந்த போதனையை இறக்கினோம், இதை நாமே பாதுகாப்போம். இது குர்ஆனுடைய வசனம். அப்ப அல்லாஹ் பாதுகாத்துட்டான்னு விளங்குறது. இப்ப ஆயிஷா நாயகி சொன்னதாக ஒரு செய்தி வந்து முஸ்லிம்ங்கிற நூல்ல இருக்கிறது. என்ன செய்தி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அவங்க மரணிக்கிற வரைக்கும் என்ன செஞ்சுன்னா குர்ஆன்ல ஒரு வசனம் இருந்தது, அது இப்ப காணாங்கிறாங்க. அதான் நபிகள் நாயகம் காலத்துல வந்து ஹம்ஸரல்லாத்தின் யுஹர்ரிமுன இப்படின்னு ஒரு வசனம் இருந்துச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போகிற வரைக்கும் அது ஓதப்பட்டு வந்தது என்று ஆயிஷா நாயகி சொன்னதாக ஒரு செய்தி முஸ்லிமில் இருக்கிறது. இது சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் எடுத்து பார்க்கிறோம், எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி யார்கிட்ட சொன்னாங்க, அவர் நல்லாளா இருக்காரு. அவர் யார்கிட்ட சொன்னாரு, அதுவும் நல்லாளா இருக்காரு. அவர் யார்கிட்ட சொன்னாரு, அவர் நல்லாளா இருக்காரு. அவர் வந்து முஸ்லிம் இமாம்கிட்ட சொன்னாரா, அவர் நல்லாளா இருக்காரு. அவர் பதிவு பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னா அப்ப ஆட்கள் வந்து கரெக்டா இருக்கிறாங்க. ஆட்கள் கரெக்டா இருந்தாலும் இந்த செய்தி கரெக்டா? கரெக்ட் இல்லை. ஏன் இல்ல? அப்ப ஆயிஷா நாயுடைய இந்த அறிவிப்பை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எது குர்ஆனா இருந்ததோ அதுல உள்ள சில விஷயங்களை அவங்க மூத்துக்கு பிறகு பின்னாடி வந்தவங்க நீக்கிவிட்டாங்க. அப்ப இருந்துச்சு, இப்ப இல்லைங்கிறாங்க. ரசூல் காலத்தில் ஓதப்பட்டது வந்து இப்ப இல்லாம போச்சுன்னு ஆயிஷா நாயகி சொன்னால் அது ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. ஆயிஷா நாயகி தப்பா புரிஞ்சிருக்கலாம், அவங்கள்ட்ட இருந்து கேட்டு அறிவிக்கிறாரு அவர் கூட தப்பா புரிஞ்சிருக்கலாம், அல்ல அவர் கரெக்டா சொல்லி அதுக்கு அடுத்து உள்ளவர் தப்பா புரிஞ்சிருக்கலாம். எங்கேயோ நமக்கு தெரியாத ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு இந்த செய்தி ஆட்கள் சரியான ஆட்களா இருந்தாலும்
செய்தி தப்பா இருக்கிறதுனால இதை நம்ம ஏத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு முடிவுக்கு வந்துடணும். சரியா? அப்ப சரியான ஹதீஸ் என்பதற்குரிய அளவுகோல் ரெண்டு. ஒன்னு செய்தியும் சரியா இருக்க வேண்டும், ரெண்டு சொல்லக்கூடிய ஆள்களும் சரியா இருக்க வேண்டும். இதை யாபத்துல வச்சுக்கிறங்க. இதே மாதிரி இன்னொரு உதாரணத்தை சொல்லுவோம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சாலிம்னு ஒருத்தர் இருக்காரு, இளைஞர். அவர் சஹலா என்கிற ஒரு பெண்மணியுடைய வீட்டில் வளர்றாரு. அப்போ ஒரு இளைஞரா ஆகிவிட்டார். அப்ப இளைஞராக ஆன பிறகு அந்த வீட்டிலே வளர்ந்த காரணத்தினால வீட்டுக்குள்ள கடைசி வரைக்கும் போக வர இருப்பாரா இல்லையா, ரூம் வரைக்கும் அனுப்பாங்கிற வரைக்கும் வரக்கூடியவரா இருக்கிறார். இப்ப அந்த சகலாங்கிற அம்மாவுடைய கணவருக்கு இது ஒரு அருவருப்பா இருக்கிறது. ஒரு இளைஞன் ஆயிட்டா இருந்தாலு, தாடிலாம் முளைச்சி இளைஞர், நல்ல ஒரு திரகாத்திரமான இளைஞர் ஆயிட்டாரு. இளைஞராக ஆன பிறகு இவர் ஏன் வீட்டு உள்ள வரைக்கும் வர்றாரு அப்படின்னு அவங்களுக்கு பிடிக்கல கணவருக்கு. உடனே இந்த சகலாங்கிற அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க இப்படி இருக்குன்னு. அப்ப நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்களாம், அவர் உங்க வீட்டுக்குள்ள அடுப்பாங்கிற வரைக்கும் வரணும், போகணும், தனிமையா நீங்க இருக்கணுங்கிற அளவுக்கு நடந்து கொள்வதாக இருந்தால், ஒரு பால் ஒரு பெண்ணிட்ட ஒரு பால் குடிச்சிட்டான்னு வைங்க, அம்மா ஆயிடுறாங்கல்ல, அந்த மாதிரி என்ன செய்யப்படுது, இதுல சொல்லப்படுது, நீ அந்த இளைஞருக்கு பால் கொடுத்துரு. அந்த அம்மா சொல்றாங்க, இளைஞரா இருக்கிற நான் எப்படி பால் கொடுக்கறது, நீ குடு, கொடுத்தா என்னவாயிரு, அவர் உனக்கு மகனாகி விடுவாரு. மகனான பிறகு அப்ப ஒருத்தல் இல்லாம என்ன செய்யலாம், நீங்க இது மாதிரி வரப்போ இருந்துக்கலாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் முஸ்லிமின் நிறைய நூல்கள்ல இருக்கு. இது சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாம் பார்த்தா கரெக்டா தான் இருக்கிறாங்க. இது செய்தி சரியா? ஒரு பெண்ணிடத்துல ஒரு குழந்தை பால் குடித்தால் அந்த அம்மாவாயிருவாங்கிறது உண்மை. அது 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தையா இருக்கணும். அப்படித்தான் குர்ஆன்ல இருக்குது. எவ்வளவு நாளைக்கு பால் குடிக்கணும், ஒல் வாலிதாத்து யுர்லிஉன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி, 2 மாதம் 2 வருடங்கள் தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பால் ஊட்ட வேண்டும். 2 வருஷம் தான் பால் ஊட்டுற வயசு. 2 வருஷத்துக்கு மேல ஒருத்தருக்கு பால் ஊட்டுதல் என்பது மார்க்கத்துல கிடையவே கிடையாது. ஒரு 5 வயசு பிள்ளைக்கு ஒருத்தைய பால் ஊட்டுத்தாலே, ஆனால் அந்த அவள் அந்த 5 வயசு பையனுக்கு அம்மாவா ஆகவே மாட்டாள். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல அதுக்கு மாத்தமாக இது இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்துல ஒரு வளர்ப்பு மகன், அந்த மாதிரி வளர்ப்பு தாய், வளர்ப்பு தந்தை என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. பெத்தா மட்டும்தான் பிள்ளையே தவிர வளர்த்தால் பிள்ளை ஆக முடியாது. அப்படிங்கும் போது ஒரு அந்நிய இளைஞருக்கு போய் ஒரு பெண்ணை போய் பால் கொடுக்க சொல்லுவாங்களா? அதாவது உடைய விஷயத்திலையும் கற்புலையும் ரொம்ப கடுமையான ஒரு போக்கை கையாளக்கூடிய மார்க்கத்துல ஒரு பெண்ணிடத்துல போய் அப்ப இந்த மாதிரி பால் குடிச்சா தாயாயிருவாங்கன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய குர்ஆனுடைய போதனைக்கெல்லாம் மாத்தமா இருக்கிறது. இது மாதிரி தப்பு தவறான காரியங்களை ஈடுபடுறவங்க என்ன செய்வான், தனியா இருக்கும் பொழுதெல்லாம் அவங்க அம்மா எனக்கு பால் கொடுத்துட்டாங்கன்னு அம்மா ஆயிட்டாங்கன்னு சொன்னா இது எங்க போய் முடியும்? யாரையுமே ஒன்னும் சொல்ல முடியாம போயிருமே. இப்படி ஒரு மார்க்கத்துல இருக்குமா அப்படின்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்து என்ன செய்ய, இதுவும் சரியான ஹதீஸ் தான் சொல்றாங்க இந்த ஆளுக்கு. சூனிய ஹதீஸ் சரியானு சொல்லக்கூடிய ஆளுக்கு இதுவும் சரியான ஆளுக்கு மூலமா வந்திருக்குங்கிறாங்க. அப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப இது சரிங்கிறீங்களா? அப்ப இது ஆட்கள்லாம் கரெக்டான ஆட்கள் தான் இருக்கிறாங்க, மேட்ரு கரெக்டா இல்லையே, ஆளு கரெக்டா இருக்கிறாங்க, மெசேஜ் கரெக்டா இல்லையே அப்படின்னு சொல்லி தள்ளிடுறோம். அந்த மாதிரி தான் இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு சிஹ்ர் செஞ்சதாக வரக்கூடிய ஹதீஸ் புகாரில இருக்குது. உண்மை, ஆயிஷா நாய் மட்டும்தான் அறிவிக்கிறாங்க, இத புகாரில இருக்குது. ஆனால் இது குர்ஆனுடைய நிறைய விஷயங்களுக்கு மாற்றமா இருக்குது. ஆட்கள் சரியா இருந்தா கூட உள்ள விஷயம் உள்ளடக்கத்தை பார்த்தீர்கள் சொன்னா அது நம்ம இஸ்லாத்தினுடைய பல அடிப்படைகளை தகர்க்கக்கூடிய வகையில் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? நபிகள் நாயகத்துக்கு எவனோ ஒருத்தன் சூனியம் பண்ணிவிட்டான். சூனியம் பண்ண உடனே அவங்களுக்கு மனநோய் ஏற்பட்டு விட்டது. எந்த அளவுக்கு ஏற்பட்டு விட்டது? செஞ்சதை செய்யலை என்று சொன்னார்கள், செய்யாத செஞ்சதா சொன்னார்கள். அந்த அளவுக்கு அவங்களுக்கு மனநோய்க்கு ஆளாகிவிட்டார்கள் என்று என்ன செய்யறாங்க, அப்படியான ஒரு செய்தி இருக்குது, அந்த ஹதீஸ்ல இருக்குது. அப்ப இது ஒருத்தன் ஒரு யூதன், இவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை அற்புதத்தை கொண்டுதான் ரசூலுல்லாஹ் நிலைநாட்டி இருக்கிறாங்க. அவங்களையே பெரட்டி போடுற அளவுக்கு ஒருத்தன் இந்த மாதிரி செஞ்சிட்டான்னு சொன்னா அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும். ஒரு நபியுடைய நம்பிக்கை தன்மையை போயிருமே. அப்ப செஞ்சதெல்லாம் செய்யலன்னு சொல்லி செய்யாதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை குர்ஆன் வசனத்தை குர்ஆன் வசனம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, அல்ல குர்ஆன் வசனம் இல்லாத குர்ஆன் சொல்லியிருப்பாங்களே. இதை நம்புனா குர்ஆன் மீதே சந்தேகம் வந்திருக்குமே.
ரசூலுல்லாவுக்கு மனநோய் ஏற்படுத்தி விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி உண்மையாக இருக்குமே ஆனால் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்னவாயிரும், அவங்களுக்கு நிறைய சொல்லாதெல்லாம் சொன்னதா செஞ்சிருப்பாங்க, சொன்னதை சொல்லலன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்ற அவங்களுடைய வகையில என்னவாயிரும், நிறைய சந்தேகம் ஏற்பட்டுவிடும். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக அன்றைக்கு காபிர்கள் சொன்ன பொழுது அல்லாஹ் அதை மறுக்கிறான். இன் தத்தபியூன காலல் லாலிமூன இன் தத்தபியூன இல்லா ரஜுலம் மஸ்ஹூரா, அநியாயக்காரர்கள் சொல்லுகிறார்கள் சூனியம் செய்யப்பட்டவரை தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நபிகள் நாயகத்துக்கு சூனியம் செய்யப்பட்டதாக அநியாயக்காரங்க சொன்னாங்க என்று அல்லாஹ் மறுக்கிறான். அப்ப உங்களுக்கு சூனியம் வைக்கப்படல. அந்த மாதிரியான இன்னும் நிறைய இது விலாவாரியாக உங்களுக்கு குரான் இந்த நம்ம ஆன்லைன் pj.com குள்ள போனீங்கன்னு சொன்னா ஹதீசுகள் குரானுக்கு முரண்படுமா அப்படின்னு ஒரு நூல் இருக்கும். அந்த நூலை நீங்க உள்ள புஸ்தகமா யாரா வைத்திருந்தால் படியுங்கள். புஸ்தகமா இல்லைன்னு சொன்னா நெட்ல போய் என்ன செய்யுங்க, ஆன்லைன் pj.comல அந்த புஸ்தகத்தை உள்ள வெளியிட்டு இருக்கிறோம். அதை படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல உங்களுக்கு தெரியும் அந்த ஹதீசுகள் ஆதாரப்பூர்வமானதுக்கு என்னென்ன ஷரத்து இருக்கோ அதெல்லாம் பாருங்க. ரெண்டாவது சூனியம் ஒரு ஆய்வுன்னு சொல்லி ஒரு 10 ஆர்டிகளுக்கு மேல நம்முடைய இணையதளத்தில் வெளியிட்டு இருக்கிறோம். அதுலயும் நீங்க படிச்சு பாருங்க. அதுல எந்த காரணத்தினால அந்த ஹதீஸ் சரி இல்லைங்கிறது நீங்களே விளங்கிக் கொள்வீர்கள். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆன்மீக பலம் அவங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால தவறான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் மந்திரத்தின் மூலம் ரசூலை புரட்டி விட்டான் என்று நம்புவது அது பாரதூரமான ஒரு விஷயம். அதை நம்பக்கூடாது, பொய்ன்னு நம்ம சொல்லுகிறோம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன வருதுன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கும் படைப்பினங்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். இப்ப நமக்கு மனிதன் என்ற முறையில நமக்கு அல்லாஹ் சில சக்திகளை தந்திருக்கிறான். எல்லா மனிதருக்கும் தந்திருக்கிறான். பார்க்கிற சக்தியை தந்திருக்கிறான். அல்லாஹ்வும் பார்க்கிறான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அல்லாஹ் பார்க்கிறது வேற, மனுஷன் பார்க்கிறது வேற. அல்லாஹ்வை போல மனிதன் பார்க்க முடியாது. நம்மளும் கேட்கிறோம், அல்லாஹ்வும் கேட்கிறான். அல்லாஹ்வை போல நம்ம கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இப்ப ஒருத்தங்க இருந்து கொண்டு என்ன செய்யறான், நான் ஒரு ஆண்டவர்னு கூப்பிடுறான். கூப்பிட்டாலே இவன் சிறுக்காயிட்டான். ஏன் ஆயிட்டாங்கிறோம்? அவர் ஒரு மனிதர் செத்து வர போயிட்டாரு, உசுரோட இருக்கான்னு வச்சுக்கிட்டா கூட மனிதன் கேட்கறதுக்குன்னு ஒரு அளவு இருக்கிறது. நான் நீங்க பேசுறத கேட்பதாக இருந்தால் என் பக்கத்துல நீங்க சொல்லணும், அல்ல போன் மூலமா சொல்லணும், அல்ல ஏதாவது ஒரு சாதனங்கள் மூலமாக அந்த பேச்சை கடத்தணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். அல்லாஹ் அப்படி கேட்பானா? அப்படி கேட்க மாட்டான். நம்ம இங்க இருந்து பேசுவோம், போனுக்கு ஒண்ணுமே இல்லாமல் என்ன செய்யும், அல்லாஹ்வுக்கு டைரக்டா போய்விடும். இப்ப அல்லாஹ் எப்படி கேட்பானா? அந்த மாதிரி செத்து போனாலும் கேட்பார் நீங்க நினைத்தீர்களே, ஆனால் அவர் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக நீங்க ஆக்கிட்டீங்க, ஷிர்க்குன்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஒரு பொருளை நான் இந்த பொருளை ஒரு ஆள் கொடுக்க நினைக்கிறேன். எப்படி கொடுப்பேன்? இந்த பொருளை எடுப்பேன், நீட்டுவேன், அவர் கையை நீட்டி வாங்குவாரு, அவர் கையில வைப்பேன், அவர் எடுத்துக்கிடுவாரு. இப்படித்தான் கொடுக்க முடியும். எப்படி கொடுக்க முடியாது? நான் கையை கட்டிக்கிட்டு நீங்க ஒரு 1000 ரூபாய் கேட்கறீங்க, 1000 ரூபாய் தந்தாச்சு, உங்க பாக்கெட்ல இருக்கும் பாருங்க, இப்படி கொடுக்க இயலுமா? இப்படி கொடுக்க இயலாது. 1000 ரூபாய் நீங்க கேட்டு நான் தருவதாக இருந்தால், அது நான் கேட்டு நீங்க தருவதாக இருந்தால் பாக்கெட்ல கையை விடணும், ரூபாய் எடுக்கணும், நீட்டணும், நீங்க வாங்கணும். அப்ப மனிதன் கொடுக்கறதுங்கிறது ஒரு விதம். அல்லாஹ்ட்ட நம்ம பணம் கேட்கிறோமே, எப்படி கேட்கிறோம்? அல்லாஹ் எனக்கு பணக்காரன் ஆக்கணும்னு கையை அல்லாஹ் நீட்டி ஓட்டையை போட்டு இந்த வச்சுக்க நல்லா தருவானா? தரமாட்டான். அவன்கிட்ட கேட்பான், ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவான், நம்மள அறியாம பணம் கொட்டி கிடக்கும், அது வாட்டுக்கு பணம் சேர்ந்துரும். அப்ப அல்லாஹ் அல்லாஹ் கொடுப்பான், மனுஷன் கொடுப்பான். மனுஷன் கொடுத்தால் அது எப்படி கொடுப்பானோ அப்படித்தான் கொடுக்க முடியும். அல்லாஹ் கொடுத்தானே ஆனால் எப்படி கொடுக்கிறான் என்று தெரியாமலேயே அவன் கொடுத்து விடுவான். இது அல்லாஹ் கொடுக்கிறது. அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு நான் அவனை தாக்க நான் நினைக்கிறேன், ஒரு மனிதனை நான் தாக்க நினைக்கிறேன். எப்படி தாக்கணும்? கை எடுக்கணும், அல்ல கத்தி எடுக்கணும், அல்ல ஒரு கம்பு எடுக்கணும், ஒரு அறுவாளை எடுக்கணும், போய் வெட்டணும். இப்படிதான் என்னால என்ன செய்ய முடியும்? அவனுக்கு நான் கஷ்டம் கொடுக்க இயலும். இப்படி கையை கட்டிக்கிட்டு உன் தலையை சீவுரம் பாருன்னு தலை கீழே விழுந்துருமா? அப்படி விழுவாது. உன் வயிற்று வலி வந்துடும் பாருன்னு வயிற்று வலி வந்துருமா? அப்படி வராது. வயிற்று வலி வர வைக்கிறாருந்தா என்ன மருந்து கலந்து வாயில ஊத்தி அப்படிதான் வயிற்று வலி என்னால வர வைக்க முடியுமே தவிர நான் கையை கட்டிக்கிட்டு ஒரு மந்திரத்திலேயே எப்படிலாம் செய்ய முடியுமாண்டா அப்படி முடியாது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு எது முடியும்? நினைச்சான வயிற்று வலி உண்டாக்கிடுவான். எதுவுமே நடக்கிற ஒண்ணுமே தெரியாது. அவனுடைய டைப், அவனுடைய ஸ்டைலே வேற. அப்ப அந்த மாதிரி என்ன செய்யறான்? அல்லாஹ் செய்யறான். இப்ப இந்த பில்லி சூனியம்னு சொல்றாங்கல்ல, அது நீங்க எடுத்து பாருங்க. அவன் எங்கேயே இருப்பானா, நான் எங்கேயே இருப்பானா, அவர் அங்க உட்கார்ந்துட்டு என்னமோ பண்ணுவானா, எனக்கு இங்கே என்னமே ஏற்பட்டுருவான்டா. இது அல்லாஹ் செய்யற வேலையிலப்பா.
இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை உலமைய குல்லஹு குஃபுவன் அஹது, அவனுக்கு நிகரா ஒத்தனும் இல்லைன்னு இருக்குது. இப்ப அவனுக்கு நிகரா போச்சு. இப்ப எவன் சூனியம் செஞ்சானோ அவன் நபிகள் நாயகத்தை மெண்டலாக்கிட்டாங்கிறாங்க. அப்ப மெண்டலாக்குறதுக்கு எதை வச்சு எது எப்படி ஆக்குறான்? மெண்டலாக்குறது ஊசி ஊசியை போட்டு மெண்டலாக்கணும், அதாவது பரவாயில்ல. இவன் எப்படி ஆக்கியிருக்கான்னு வருது. அல்லாஹ் எப்படி ஆக்குவானோ, அல்லாஹ் எப்படி ஒரு மனுஷனை கிறுக்கனாக்குவானோ, அல்லாஹ் எப்படி ஒரு மனுஷனை நோய்வினைப்படுத்துவானோ, எந்த கருவியையும் பயன்படுத்தாமல், எந்த மருந்தையும் பயன்படுத்தாமல், எந்த சாதனையும் பயன்படுத்தாமல், கையை கூட வைக்காமல் அங்க இருந்து கொண்டு இங்க அடிப்பானோ, அந்த மாதிரி இந்த யூதன் அடிச்சு விட்டான்னு சொன்னா அவனை அல்லாஹ்வுல ஆக்குறீங்க நீங்க. அப்போ உலமையக்குள்ள குஃபுவன் அகதுன்னு படிச்சிருந்த எவனாச்சும் இதை நம்ப இயலுமா? அவனுக்கு நிகரா யாரும் இல்லை. இந்த ஒண்ணு போதுமே, வேற ஆதாரமும் உங்களுக்கு வேணாம். அல்லாவுக்கு ஈக்குவலா இப்படி மனுஷன் நீங்க ஆக்குறீங்க. மனுஷன் அல்லாஹ் செஞ்ச வேலையில செஞ்சு விட்டான்னு வருது. இப்ப அப்ப எனக்கு வைங்க, நாங்க வைக்கலாம் பார்ப்போம். நடைமுறையில காப்போம். நீ சூனியம் இருக்குங்கிறீல, கொம்பனை கூட கூட்டிட்டு வாங்க, எனக்கு வைக்க சொல்லுங்க பார்ப்போம். அப்படி சவால் விடுறவன் முடியாது. அப்படிலாம் இருந்தா இன்னைக்கு நம்ம கருணாநிதி ஜெயலலிதா வச்சு, ஜெயலலிதா கருணாநிதி வச்சு 2 பேரும் அடிச்சு சேர்த்து காலியாக்கிருக்க மாட்டாங்க. வாஜ்பாய் மன்மோகன் சிங் வச்சிருக்க மாட்டாரா? அப்ப இப்படிலாம் பேசக்கூடிய சவுதி இளவரசருக்கு வச்சுட்டு போய் ஆட்சியை கைப்பற்ற வேண்டியதானே? இதெல்லாம் நடக்கிற காரியமான இப்படிலாம் இருந்தா உலகத்தை நடக்கவாது செய்தா? ஒண்ணு பிராக்டிக்கலா நடக்கும். ஏமாத்தி பணம் பறிச்சுக்கிட்டு போறானுங்களே தவிர இவன் சூனியாண்டு ஒண்ணு இருந்துச்சுன்னு சொன்னா ஒவ்வொருத்தனும் கீரியும் பாம்புமா எத்தனை பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள வச்சுக்கிற மாட்டாங்களா? யோசிச்சு பார்க்க வேண்டும். அதனால இந்த பில்லி சூனியம் அதை அல்லாஹ் செய்யற மாதிரி மனுஷன் செய்யறான். எது வந்தாலும் சரிதான், அது பொய்யது. அல்லாஹ் செய்யற மாதிரி ஒரு மனிதன் செய்வான். இந்த இப்படின்னு ஒரு ரூபாயை காட்டுறான்னு வைங்க, இப்படிங்கிறான் தங்கத்தை காட்டுறான், பொய், காட்ட இயலாது. செட்டிங் பண்ணி தான் இருப்பான்னு நீங்க நம்பணும். இப்படின்ற தங்கத்தை காட்டி வந்துச்சுன்னா யார் வேலை? இது ஒன்றுமில்லாதிலிருந்து உருவாக்குவான் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். நம்ம இந்த கர்ச்சிப்பை என்ன செய்யலாம்? இதை தெரிகிற விதமா வேற ஒண்ணா மாத்தலாம், எரிச்சு சாம்பலாக்கலாம், அதுதான் செய்யலாம். வேற என்ன செய்ய முடியாது? இப்படி மூடி எடுத்தோன்னு வேற ஒரு பொருள் ஆக்க முடியாது. வேற ஒரு பொருள் ஆக்கினால், ஆக்கினதா காட்டினால் அங்க என்னமோ ஒரு செட்டிங் நடந்திருக்கிறது. என்ன செட்டிங்? ஏற்கனவே ஒரு பொருளை மறைச்சு வைத்துக் கொண்டு இதை போட்டு அதை காட்டிடுறது. இப்படித்தான் செய்ய நம்பணும். அதனால மாயம் மந்திரம் இதுகள் எல்லாம் அம்புடும் பொய், மேஜிக் மாதிரி தந்திரங்கள் தான் செய்ய முடியுமே தவிர நிஜமாக அப்படிலாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று நீங்க நம்பணும். அது இன்னும் விரிவாக நம்ம ஆன்லைன் பிஜேக்குள்ள நிறைய ஆர்டிகல் எல்லாம் போட்டிருக்கிறோம். அதை பார்த்து என்ன செய்யுங்க, கூடுதலாக தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். என்ன கேட்கிறாங்க? 2 கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதாவது நாம வாழக்கூடிய நாட்டில் உடனடியாக ரொக்கத்துக்கு வாங்குவதாக இருந்தால் அதுக்கு ஒரு விலை சொல்கிறார்கள். 2 வார கடனுக்கு வாங்குவதாக இருந்தால் அதுக்கு ஒரு விலை வைத்திருக்கிறார்கள். 2 மாதங்கள் தவணை சொல்லி வாங்குவதாக இருந்தால் அதுக்கு ஒரு விலை வைத்து விற்கிறார்கள். ஒரு பொருளை ரொக்கத்துக்கு 1, தவணைக்கு 1, தவணையிலேயே குறைஞ்ச தவணைக்கு 1, அதிக தவணைக்கு 1 என்றெல்லாம் இந்த நாட்டில் நடைமுறையில் இருக்கிறது. இந்த முறையில் நம்ம வாங்குவது பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது பொருள்களை பொறுத்த வரைக்கும்ங்க, ஒரு பொருளுக்கு 2-3 விலையெல்லாம் வைக்கலாம். அது பேசிக்காக மார்க்கத்தில் என்ன இல்லை, தப்பு கிடையாது. எப்படி வைக்கலாம்? ஹோல்சேல்ல ஒரு ரேட்டு, ரீட்டைல் ஒரு ரேட்டு விற்கிறோம். நம்மளே என்ன செய்வோம்னு கேட்டா, இதை 1 வாங்கினா 10 ரூபான்னு சொல்லுவோம். இதே 5 வாங்கினீங்கன்னு சொன்னா 40 ரூபான்னு சொல்லுவோம். 8 ரூபா தான் வருது. அப்ப 1 வாங்கினா 10 ரூபா, 5 வாங்கினா 8 ரூபான்னு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அப்ப நம்மளும் என்ன பண்ணதான் செய்யறோம்? 2 விலை விற்கத்தான் செய்யறோம். அதாவது மொத்தத்துக்கு ஒரு விலை, சில்லறைக்கு ஒரு விலை அப்படிங்கிறது ஒரு முறை வச்சிருக்கிறோம். இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதானே? தடுக்கப்பட்டது. இது தடுத்தா வியாபாரமே நடக்காது. ஹோல்சேல் ரேட்டு, ரீட்டைல் ரேட்டுன்னு இருந்தா தான் வியாபாரமே நடக்கும். நீங்க எல்லாத்துக்கும் ஒரு ரேட்டு இல்லைன்னா வாங்கிட்டு போய் கூட விற்பான், அவனுக்கு வியாபாரம் நடக்காது. அப்ப யாருமே பிழைக்க முடியாம போய்விடும். அதனால இது ஒரு பொருளுக்கு ஒரு ரேட்டு, நிறைய பொருளுக்கு ஒரு ரேட்டு விற்கக்கூடிய நேரத்தில் இது வியாபாரத்திற்காக உள்ள ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதுல மார்க்கம் தடுக்கக்கூடிய ஒரு அம்சம் ஒண்ணுமே வராது. இது ஒண்ணு. அதே நேரத்தில் இது ஒரு 10 ரூபா நம்ம விற்கிறோம். எனக்கு இது 8 ரூபா அடக்கமாகுதுன்னு வைங்க. 8 ரூபாய் இது அடக்க விலை, எனக்கு நான் 10 ரூபாய்க்கு விற்கிறேன். என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வராருன்னு வைங்க, நான் 9 ரூபாய்க்கு கொடுப்பேன். ஏன்? நண்பரா இருக்கிறதுனால எனக்கு வர லாபத்தில் 1 ரூபாய் குறைச்சிக்கிறேன். ஒரு பொருளை ஒரு ஆளுக்கு நான் 10 ரூபாய்க்கு கொடுக்குறேன். எனக்கு ரொம்ப நண்பரா இருந்தாருன்னா என்ன செய்யறேன்? 9 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அல்லது வாடிக்கையா தொடர்ந்து என்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறார் என்பதற்காக வேண்டி என்னுடைய லாபத்தில் வேணா நான் 1 ரூபாய் குறைச்சிக்கிறேன்னு கொடுக்குறேன். அதையே என்னுடைய சொந்தக்காரங்க வர்றாங்கன்னு வைங்க, 8 ரூபாய்க்கே கொடுத்துருவேன். ஏன்? நம்ம சொந்தக்காரங்க லாபம் என்னத்துக்கு வாங்கின விலைக்கே கொடுத்துட்டு போறோம். அப்ப இந்த பொருளை 8 ரூபாய்க்கும் கொடுக்குறேன்,
9 ரூபாய்க்கு கொடுக்குறேன், 10 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இதுவும் மார்க்கத்தை தப்பான தப்பு கிடையாது. சும்மா கூட கொடுப்போம் ஆளுக்கு 8 ரூபாய்க்கு கொடுக்காம என்ன செய்வேன், சும்மா கூட வச்சுக்கிறேங்கன்னு சொல்லுவேன். இது எனக்கு கிடைக்கிற லாபத்தை நான் விட்டு விடுவது என்பது மார்க்க தடுக்கப்பட்டது இல்லை. ஆனால் ரொக்கத்துக்கு ஒண்ணு தவணைக்கு ஒண்ணு என்பது நிச்சயமா தடுக்கப்படுற அம்சம் அதுல இருக்கிறது. என்ன அம்சம் இருக்கிறது? பொருள் அதுதான். இந்த பொருள் 10 ரூபா தான். இன்னைக்கு ரூபாயை கொடுத்தா 10 ரூபா, நீ அடுத்த மாசம் கொடுத்தீங்கன்னா 12 ரூபா அப்படின்னு சொன்னால் இந்த கூடுதலாக 2 ரூபாய் வாங்குவது என்பது எதற்காக அந்த 2 ரூபாய் நம்ம வாங்கப்பா? அது பொருள், அந்த பொருள் தானே, ஒரே பொருள் தானே. 10 ரூபாய்க்கு கொடுத்தீங்க, அதே பொருள் தானே 12 ரூபாங்கிறீங்க. இந்த 2 ரூபா கூட வாங்கினீங்களே, ஒரு நண்பன் என்பதற்காக கூட வாங்கினீங்களா, சொந்தங்கிறதுக்காக வாங்கினீங்களா, அல்ல எதிரிங்கிறதுக்காக, எதனால இது கூட வாங்குறீங்கன்னு கேட்டா உங்களுடைய பணம் அவனிடத்தில் 1 மாதம் இருக்கிறது, அதுக்குதான் வாங்குறீங்க. அதனால ரொக்கமா கேட்டா உடனே 10 ரூபாய் கொடுத்துறீங்க. ரொக்கமா கேட்டா 10 ரூபாங்கிறீங்க, தவணை கேட்டா 12 ரூபாங்கிறீங்க. அப்ப உங்களுடைய பணம் அவன்கிட்ட இருக்கிறதுக்காக தானே அந்த கூடுதல் ரூபா. இதன் அச்சு அசலா வட்டிங்கிறத. வட்டிக்கு அர்த்தமே என்ன? ஒருவனுடைய பணம் இன்னொருவன்கிட்ட இருப்பதனால் அது எவ்வளவு காலத்திற்கு இருக்கிறதோ அதுக்கு தகுந்தவாறு கூட வாங்குவதற்கு பேர் வட்டி. ஒருத்தன் பணம் இன்னொருத்தன் இருக்கிறது, அப்படி இருக்கிறதுனால 1 மாசம் என் பணம் ஒன்றை இருந்தா இவ்வளவு ரூபா கொடு, 2 மாசம் இருந்தா இவ்வளவு கொடு, 3 மாசம் இருந்தா இவ்வளவு ரூபா கொடு என்று கேட்டால் இதான வட்டிக்கு அர்த்தமே இதானே, வட்டிக்கு டெபனேஷனே இதானே, இலக்கணமே இதானே. அப்ப அந்த மாதிரி வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் நீங்க உடனடியாக வாங்கினால் ஒரு ரேட்டுங்கிறீங்க, 2 வாரத்துக்கு ஒரு ரேட்டுங்கிறீங்க, 2 மாசத்துக்கு ஒரு ரேட்டுன்னு சொன்னாலேயே நம்முடைய பணம் அந்த வியாபாரியுடைய பணம் 2 மாதம் ஒருத்தண்டை கொடுக்கும் பொழுது பணத்தை கொடுத்து வாங்குற வட்டிக்கு பதிலாக பொருளாக கொடுத்து வட்டியை வாங்குறாரு. அவ்வளவுதான். பணமாக 100 ரூபாயை கொடுத்துட்டு அடுத்த மாசம் 110 ரூபாய் வாங்கின வட்டி தானே. இது 10 ரூபாய் பொருள், நீங்க 1 மாசம் கழிச்சு 12 ரூபாய் கேட்கறீங்க. ஒருத்தன் 10 ரூபாயை கொடுக்கறான், 1 மாசம் கழிச்சு 12 ரூபாய் வாங்குறான். என்ன வித்தியாசம்? என்ன? 10 ரூபாயை கொடுத்துட்டு 12 ரூபாய் வாங்குவதும் 10 ரூபாய் பொருளை கொடுத்து விட்டு 12 ரூபாய் வாங்குவதும் அது என்ன வேறுபாடு? ரெண்டு ஒண்ணுதான். அதனால வட்டி என்பது காசா இருந்தா தான் வட்டிங்கிறலாம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த காசே கிடையாது. இப்பதான் அந்த காசெல்லாம் நம்ம அடிச்சு வச்சுக்கிட்டோம். அந்த காலத்துல பண்ட மாற்று முறை தான் அதிகமாக இருந்தது. தங்க வெள்ளியவே காசா பயன்படுத்தினார்கள். அதுக்கு நெசமான மதிப்பு இருக்கிறது. மற்றபடி தோல்ல அடிச்சு பேப்பர்ல அடிக்கிற விளையாட்டுலாம் இப்ப வந்தது. அதனால நீங்க பணத்துலதான் வட்டி வரும்னு தப்பா நினைச்சா அது தப்பு. எதுலையும் வட்டி வரும். ஒரு மூட்டை பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு 1.5 மூட்டை பேரிச்சம்பழம் கேட்டால் அது வட்டி தான். 1 மூட்டை நெல்லை கொடுத்து விட்டு நீ அடுத்த மாசம் 1.5 மூட்டை கொடுன்னு கேட்டால் அது வட்டி தான். வட்டி பொருள்களையும் வரும் விளங்கி கொண்டீர்களே. ஆனால் இதுதான் வட்டி. இது ரசூலுல்லாஹ் காலத்திலேயே வட்டி இதுதான். அதனால ரொக்கத்துக்கு ஒண்ணு தவணைக்கு ஒண்ணுங்கிறது வரவே கூடாது. ஹோல்சேலுக்கு ஒண்ணு ரீட்டைலுக்கு ஒண்ணு வரலாம், வாடிக்கையாளருக்கு ஒண்ணு புதுசா வர்றவனுக்கு ஒண்ணு வரலாம். அதுல எல்லாம் நம்ம வட்டிங்கிற ஒரு அம்சம் வரவே வராது. இதுல கண்டிப்பா என்ன செய்யும், வட்டிங்கிற ஒரு அம்சம் வர்றதுனால முழுமையாக நம்ம என்ன செய்து விட வேண்டும், இதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஜக்காத்து பணத்தை என் சகோதரி ஹஜ்ஜி பயணம் மேற்கொள்வதற்காக வேண்டி நான் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. ஜக்காத்து பணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கு மார்க்கத்தில் தடை இல்லை. அக்கா தங்கச்சி கஷ்டப்பட்டாங்கன்னா என்ன செய்யலாம், கொடுக்கலாம். தாய் தந்தையரை கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்களை கவனிக்கிறது நம்முடைய கடமை. ஜக்காத்தா கொடுக்க கூடாது, நம்முடைய சொந்த காசுல இருந்து கொடுக்க வேண்டும். மற்றவங்களை நீங்க கவனிப்பதற்காக வேண்டி, மற்ற சொந்த பந்தங்களை எல்லாம் கவனிப்பதற்காக வேண்டி அவங்க வறுமையில கஷ்டத்துல சிரமத்தில் இருப்பார்களே, ஆனால் அவங்களுக்கு நீங்க ஜக்காத்து கொடுக்கலாம். ஆனால் ஹஜ்ஜி போறதுக்காக நீங்க கொடுக்கறேன்னு சொல்றீங்கல்ல, அது அவங்களுடைய தன்னிறைவுக்கு அவங்க தன்னிறைவா இல்லை என்பதற்கு ஆதாரம் ஆகாது. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கும், சாப்பாட்டு கஷ்டம் இருக்காது, நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஹஜ்ஜிங்கிற ஒண்ணு அவங்கள்ட்ட பொருளாதாரம் அவங்க சம்பாரிச்சு கடமையானதான் இல்ல கேள்வி கேட்க போறான். ஹஜ்ஜி பணத்தை வச்சுக்கிட்டு போவாட்டி தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். அப்படி இல்லாட்டி கேள்வியே வராது அவங்களுக்கு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஏழைக்கு கொடுங்க, பணக்கார இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க கொடுங்க, கடனாளி கொடுங்கன்னு மார்க்கம் சொல்லும் பொழுது அந்த கேட்டகிரியில் அவங்க வராம இருக்கும்போது நீங்க கொடுக்க கூடாது. ஏன்னா உங்க சகோதரிக்கு சொந்த வீடு இருக்கா இல்லையா, வீடு இல்லையா, வீடு வாங்குறது கொடுங்க. உங்க சகோதரி கொஞ்சம் கடன் பட்டு இருக்கிறாங்களா, கடனுக்காக கொடுங்க. ஏன்னா கடனாளி கொடுக்கலாம். இந்த இந்த ஜக்காத்து யாருக்கு கொடுக்கலாம்னு சொல்லும் பொழுது 8 பிரிவினர்ல அதெல்லாம் வருகிறது. எது வரல, ஹஜ்ஜிக்கு போறதுக்காக கொடுக்கறது எல்லாம் வரவில்லை. ஏன்,
ஹஜ்ஜிக்கு போட்டு எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான், அவங்களுக்கு தான் வசதி இல்லையே. ஹஜ்ஜிக்கு பொருளுக்கு வசதி இருந்தா அவங்களே போயிட வேண்டியதுதான். ஹஜ்ஜிக்கு பொருளுக்கு வசதி இல்லைன்னா எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான். அதே நேரத்தில் சோத்துக்கு இல்லாத எத்தனை கஷ்டப்படுற மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுங்க. அதனால ஹஜ்ஜியுடைய ஜக்காத்துடைய பணத்தை எடுத்து ஒருத்தர் ஹஜ்ஜி கடமை நிறைவேற்றுவதற்காக கொடுக்கணுங்கிறது கிடையாது. ஹஜ்ஜி கடமை நிறைவேற்றுற அளவுக்கு அவர் இருப்பாரே, ஆனால் அவர் தன்னிறைவா இருக்காருன்னு அர்த்தம், வேற மேட்டரே அவருக்கு இல்லைன்னு அர்த்தம். உங்க சகோதரிக்கு நீங்க கொடுத்தோம்னா ஹஜ்ஜிக்கு போற அளவுக்கு அவங்க இருந்தாங்கன்னு வைங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு கடன் இல்லைன்னு அர்த்தம், தேவையெல்லாம் நிறைவேறிருக்குன்னு அர்த்தம். இது கூடுதலாக இந்த ஹஜ்ஜ கடமையாக்குறதுக்கு தான் உதவுதுங்கும் போது இது ஜக்காத்துக்கு உரிய கிரவுண்ட்ல வராது. ஃபக்கீரா இருக்கணும், மிஸ்கீனா இருக்கணும், திக்கற்றவர்களா இருக்கணும், இஸ்லாத்துக்கு புதுசா வந்தவங்களாக இருக்கணும், அல்ல வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அது மாதிரி கடனாளிகளாக இருக்க வேண்டும், அது மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யறவங்களாக இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் அந்த 8 பேர் சொல்லப்படுது இல்லையா, அதுல இவங்க வரமாட்டாங்க. ஹஜ்ஜிக்குன்னு கொடுக்காம வேற ஏதாவது அவங்களுக்கு அந்த 8 கேட்டகரியில் அவங்க வருவார்களே, ஆனால் அதுக்கு நீங்க கொடுத்தால் என்னவாகாது, குற்றம் ஆகாதுங்கிறத விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், உள்நாட்டில் ஒருத்தர் தொழில் பண்றாரு. நாங்க என்ன செய்யறோம்னா ஒரு சில ரூபாய்களை அந்த தொழில் பண்றவர்கிட்ட கூட்டு சேர்ந்து நீங்க இதை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு ஒரு லாபம் தாங்க அப்படின்னு கொடுக்கிறோம். ஆனால் நம்ம எந்த ஒரு உழைப்புமே செய்வது கிடையாது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா உழைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் என்ன செய்யறாருன்னா, நம்ம கொடுத்த ரூபாய்க்கா வேண்டி 3 மாசம் கழிச்சு நீங்க போட்ட ரூபாயில ஒரு லாபம் வந்திருக்குது, இந்தாங்க லாபம் அப்படின்னு தர்றாரு. நம்ம உழைக்கவே இல்லை, வெறும் பணம் தான் போட்டிருக்கிறோம். கொடுத்த பணத்துக்கு லாபத்தை வாங்குறது என்பது வட்டியில வருமா, உழைச்சுதான் வாங்கணுமா, உழைக்காம வாங்கலாமா என்பது இவருடைய இந்த சகோதரருடைய கேள்வி. அதுல மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இது வட்டியில வராது. அதாவது உழைச்சது மட்டும்தான் மனுஷனுக்கு ஹலால்னு மார்க்கம் சொல்லவே கிடையாது. உழைப்பு பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு உழைப்பின் மூலமாகவும் திரட்டலாம், அதே மாதிரி பொருளாதாரத்தின் மூலமாகவும் பொருளாதாரத்தை என்ன செய்யலாம், திரட்டலாம். திரட்டுவதற்கு ஒரு பொருளாதார சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிறதுமாங்க இல்லையா, அதுவும் பொருளாதாரத்தை திரட்டுவதற்கான ஒரு வழிதான். சில பேர்கிட்ட உழைக்கக்கூடிய திறமை இருக்கும், சில பேர்கிட்ட முதல் இருக்கும். முதல் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க, உழைக்கக்கூடியவர்கள்ட்ட அதை கொண்டு கொடுத்து, பணம் ஏன் பணமா இருக்கட்டும், உன்னுடைய உழைப்பு உன்னுடையதா இருக்கட்டும், கிடைக்கிறதுல இன்னும் சதவீதத்துக்கு எடுத்துக்கிறோம், கிடைக்கிற லாபத்துல நீ 40 எடுத்துக்க, நான் ஒரு 60 எடுத்துக்கிறேன், அல்லது நீ 60 எடுத்துக்க, நான் 40 எடுத்துக்கிறேன், அல்லது நீ 75 எடுத்துக்க, நான் ஒரு 25 எடுத்து, எவ்வளவு சதவீதத்தை பத்தி 2 பேரும் திருப்திப்படக்கூடிய வகையில் முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கிறது. இவ்வளவு ஒண்ணு வேண்டியதில்லை. ஆனால் எப்படி அதை எடுக்க வேண்டும் என்று கேட்டால், லாபத்துல நீங்க வாங்கி கொள்ள தயாரா இருக்கிற மாதிரி நஷ்டத்துக்கு தயாரா இருக்கணும். அதுல முக்கியமான அம்சம் என்ன, நீங்க கொடுத்த ரூபாய்க்காக வேண்டி ஒரு மாசத்துக்கு இவ்வளவுதான் தரணும் என்று நிர்ணயிச்சீங்கன்னு வைங்க, அது வட்டி ஆயிரும். 3 லட்சம் ரூபாய் ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு என்ன சொல்றீங்கன்னா, மாசம் 3 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்காக வேண்டி எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துரு, லாபம் வந்தாலும் 10,000 ரூபாய் கொடுத்துப்படு, நஷ்டம் வந்தாலும் இது வட்டி ஆயிரும். அப்ப நீங்க தொகையை நிர்ணயிக்க கூடாது, சதவிகிதத்தை நிர்ணயிக்கலாம். கிடைக்கிறதுல காவாசியை கொடு, கிடைக்கிறதுல 40 கொடு, கிடைக்கிறதுல 60% கொடுன்னு கேட்கலாமே தவிர தொகையை நிர்ணயித்து கேட்டீர்களே ஆனால் அது என்னவாயிரும், வட்டியாகிவிடும். அப்படி நீங்கள் கேட்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் நம்பி கொடுத்தீங்கல்ல, அதுல நஷ்டம் ஏற்பட்டுச்சுங்கிறார்ல, அப்போ நீங்க எதுக்கு தயாரா இருக்கணும். போன மாசம் தாங்க 3 லட்சம் ரூபாய்க்கு 10,000 ரூபாய் லாபம், இந்த மாசம் அதுல நமக்கு 10,000 ரூபாய் நஷ்டமா போச்சு, இந்த மாசம் உங்களுக்கு தர முடியாது, உங்களுடைய 3 லட்சம் ரூபாயில 290 தான் இப்ப இருக்குது அப்படின்னு சொல்வாரே. ஆனால் அப்ப அதிர்ச்சி அடைஞ்சு வாய பொழுந்தோம்னா நம்ம வட்டி வாங்கியிருக்கோம்னு அர்த்தமாயிரும். அதை கொடுத்ததுக்கு நிர்ணயிச்சு வாங்குறோம்னு அர்த்தமாயிரும். அப்படி இல்லாம நம்ம என்ன செய்யலாம், லாபத்திலும் நட்டத்திலும் பங்கு மாதம் எவ்வளவு நிர்ணயிக்காமல் இருப்பது. இது இருக்கிற வரைக்கும் நீங்கள் முதலீடை கொடுத்து என்ன செய்யலாம், சம்பாதிக்கிறது தப்பு கிடையாது. எல்லாருமே முதலே உழைச்சுதான் சம்பாதிக்கணும் என்பதெல்லாம் என்ன இல்ல, கிடையாது. ஒரு உதாரணமா நீங்க ஒரு ஆட்டு மந்தை வச்சிருக்கிறீங்க, ஆடு 100 ஆடு வாங்கி விட்டுருக்கிறீங்க. நீங்க ஆட்டை வாங்கி மேய்க்கக்கூடிய 2 பேரை நியமிச்சு நீ இதை வளர்த்துக்கப்பா, அது குட்டி போட்டு அதை பராமரிக்கலாம் உன் மேல, அதுக்கு தேவையான முதலீடு காசு கொடுத்து வாங்கி தர்றது ஏன் மேல அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்யலாம், கிடைக்கிற 100 குட்டி போட்டு செஞ்சோம்னா அதுல 25 குட்டி நீ எடுத்துக்க, 75 என்கிட்ட கொடுத்துருங்கிறோம். நம்ம உழைக்கவே இல்லை, பணம் தான் கொடுத்தோம், ஆட்டை தான் கொடுத்தோம். அதுல எதுக்கு திருப்திப்படணும், 100 ஆடு செத்து போனாலும் நம்ம கேட்கக்கூடாது. அவன்கிட்ட 100 ஆடு கொடுத்தோம், 50 ஆடு செத்து போச்சுங்கிறான்,
சரி 50 ஆடு நம்ம ஆடு அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சுக்காதுன்னு விலகி கொள்ள வேண்டும். அப்ப லாப நட்டத்துல பங்கெடுக்குதல் என்று இருந்தாலே போதும், உழைத்துத்தான் அதுல ஆதாயம் அடையணும் என்பதே கிடையாது. ஒரு வீட்டை வாடகைக்கு விடுறீங்க, என்ன உழைச்சிங்க போய் வாடகை வாங்குறீங்க? நம்ம வாடகைக்கு ஒரு வீட்டை விடுறோமா இல்லையா? அதுல நம்ம உழைக்கவே இல்லையே, நம்ம இடத்த பயன்படுத்துறோம் என்பதற்காக வேண்டியது நீங்க வாடகை வாங்குறீங்க. அது கூட உழைக்காம தான் நம்ம அந்த பணம் வந்துகிட்டு இருக்கு நமக்கு. அப்படிலாம் கிடையாது. உழைக்காமலும் பணத்தினாலையும் பணம் வரும். பணத்தை போட்டு என்ன செய்ய முடியும்? பணத்தை எடுக்க முடியும். அதனால நீங்கள் நான் உழைச்சுதான், உழைப்பதற்கு தான் ஒரு பங்கு கொடுத்துறீங்களே. அவர்கிட்ட பணமே இல்லை, உங்கள்கிட்ட பணம் இருக்குது, பணத்தை நீங்க கொடுக்குறீங்க, உழைப்பு அவர் கொடுக்குறாரு. அது உழைப்புக்கு தகுந்தவாறு பணத்துக்கு தகுந்தவாறு பெர்சன்டேஜ் போட்டு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல எந்த விதமான மார்க்க நெறிமுறையை மீறக்கூடிய தன்மையும் வராது. தாராளம் அதை செய்யலாம். அடுத்து என்ன கேட்கிறாங்கன்னா, ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு முடிந்த பிறகும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தி துஆ செய்தார்களா, அதுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். இந்த விஷயத்துக்கு நம்ம செல்வதற்கு முன்னாடி ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மார்க்கம், சொன்னது மட்டும் மார்க்கம் இல்லை, செஞ்சதும் மார்க்கம். செஞ்சது மட்டும் மார்க்கம் இல்லை, அனுமதிச்சது மார்க்கம். மார்க்கம் என்பது 3 வகையில் அமைந்திருக்கிறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சே இருக்க மாட்டாங்க, சொல்லியும் இருக்க மாட்டாங்க, ஆனா அனுமதிச்சிருப்பாங்க. அப்படி இருக்குமே ஆனால் அதுவும் மார்க்கம் ஆயிரும். அவங்க செய்யவே இல்லை ஆனா சொல்லி இருக்கிறாங்கன்னு வைங்க, அதுவும் மார்க்கம் ஆகிவிடும். இதை நம்ம அடிப்படையாக வைத்துக் கொண்டு இதை பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில சலாம் கொடுத்த பிறகு அவங்க துஆ செய்த விஷயங்கள் வரும் பொழுது கையை ஏந்தி துஆ செய்ததாகவோ அல்லது ஏந்தவில்லை என்றோ ரெண்டுமே சொல்லப்படவில்லை. அவங்க கையவே ஏந்த மாட்டார்கள், கையை உயர்த்தவே மாட்டார்கள் அப்படின்றும் அறிவிப்பு இல்லை, கையை உயர்த்தினார்கள் என்றும் அறிவிப்பு இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தாமலே துஆ செய்தார்கள் அப்படின்னு வந்தா கூட நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். என்ன ஹதீஸ்ல வருதுன்னா, இன்னென்ன துஆக்கள் செஞ்சார்கள்ங்கிறது தான் வருதே தவிர அந்த துஆவை கையை உயர்த்தாமலே செய்தார்கள் என்றும் சொல்லப்படவில்லை, கையை உயர்த்தி செய்தார்கள் என்றும் சொல்லப்படவில்லை. அப்ப ரெண்டுமே சைலண்டா விடப்பட்டிருக்கிறது. துஆ செய்தார்கள் மட்டும்தான் வந்திருக்கே தவிர அது எப்படி கையை ஒசத்தி துஆ செஞ்சார்கள் என்றும் சொல்லப்படல, கையை ஒசத்தவே இல்லை என்றும் சொல்லப்படவே இல்லை. அப்ப இதுல ரெண்டுக்குமே ஆதாரம் இல்லை. ரெண்டுமே என்ன இல்லை, துஆ செஞ்சார்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிறது தவிர இப்படி இல்லை. இப்ப நம்ம என்ன பார்க்கணும்? அப்ப துஆ செஞ்சாங்கன்னு வருது, கையை ஒசத்தி துஆ செய்யறதுக்கு மார்க்கத்துல வேற எங்க அனுமதி இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, பல சந்தர்ப்பங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை உயர்த்தி துஆ செய்திருக்கிறார்கள் என்பதற்கு பொதுவாக நம்ம தொழுகைக்கு பின்னாடி உள்ள துஆக்களில் கிடைக்காவிட்டாலும் பொதுவாக அதற்கு என்ன இருக்கிறது? ஆதாரம் இருக்கிறது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரில் நின்று கொண்டு மலைக்காக துஆ செய்யும் பொழுது கைகளை உயர்த்தி துஆ செய்தார்கள். அவங்களுடைய அக்குள் எல்லாம் தெரியும் அளவுக்கு கைகளை உயர்த்தி இப்படிலாம் உயர்த்தி துஆ செய்தார்கள் என்றெல்லாம் ஹதீஸ் இருக்கிறது. அது மாதிரி அல்லாஹ் ஒருத்தன் கையேந்தி அல்லாஹ்விடத்துல கேட்கும் பொழுது அது வெறும் கையாக அல்லாஹ் அனுப்ப மாட்டான் அப்படி எல்லாம் ஹதீஸ் இருக்கிறது. துஆவோட சேர்த்து கையை உயர்த்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்து இருக்கிறார்கள். அப்ப துஆ செய்வது தொழுகைக்கு பிறகு ஓதிய துஆவுல கையை உயர்த்தினார்கள் என்று வரவில்லை, உயர்த்தவில்லை என்றும் வரல. உயர்த்தவில்லை என்று வந்திருந்தா கூட நம்ம என்ன செய்யணும்? தொழுகைக்கு பிறகு உள்ள துஆவுல கையை ஒசத்தலன்னு வந்து விட்டது, அதனால யாரும் ஒசத்தாதீங்க என்று கூட சொல்லிவிடலாம். ஆனால் இது ரெண்டுக்குமே ஆதாரம் கிடையாது. கையை உயர்த்தினார்கள் என்பதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்கணும்ல, உயர்த்தவில்லை என்பதற்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கணும்ல, அதுக்கும் கேட்கணும்ல. ரெண்டுமே இல்லை. ரெண்டும் இல்லை என்னும் போது கையை உயர்த்துறது சம்பந்தமாக வேற ஆதாரங்களைத்தான் தேடி போக வேண்டி இருக்கிறது. வேற ஆதாரங்களை பார்க்கும் பொழுது துஆவோட கைகளை உயர்த்துவதை சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல அது மாதிரி செய்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள் அடிப்படையில துஆன்னா கையை உயர்த்தலாம், அதுவும் மார்க்கத்தில் உள்ளதுதான். சில துஆக்கள் பாத்ரூம் போறோம், அங்க போய் கையை உயர்த்திட்டு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ்ன்னு கேட்க மாட்டோம், போகும்போது சொல்லிட்டு போயிருவோம், குஃப்ரானக்குன்னு சொல்லிட்டு வெளியே வருவோம். அது மாதிரி கையை உயர்த்தாத துஆக்களும் இருக்கிறது. விரும்பினால் கையை உயர்த்தி கேட்டாலும் அதுவும் துஆ செய்யறதுக்குரிய ஒரு முறையா இருக்கிறதுனால அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறுத்தரக்கூடாது. கேட்கிறான்னு கேட்கலாம், கையை ஒசத்தலாம். கையை ஒசத்துறதுக்கு ஒரு அடிப்படை இருக்கிறது. தொழுகைக்கு பிறகு கையை ஒசத்தவே கிடையாது அப்படின்னு ஆதாரம் வறுமையானால் நம்ம ஒசத்தக்கூடாது. அதுக்கும் ஆதாரம் வரல, ரெண்டுக்கும் ஆதாரம் வராதனால பொதுவாக அனுமதி இல்லை, நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது. பொதுவாக கையை உயர்த்தி கேட்பதற்கு ஆதாரம் இருக்கிறது
அதன் அடிப்படையில் கையை வசத்தலாம். الله